வணக்கம் சார். பேர் சொல்லுங்க. குணசீலன். டேட் சொல்லுங்க சார். 17/6/2001. டைம் சொல்லுங்க சார். 1 மணி பிஎம் ஏஎம். பிஎம். என்ன ஊர் சார்? ராமநாதபுரமா? ஓகே. சார் குணசீலன் சார், 24 வயசு 6 மாசம் 2 நாள் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறேங்க. திதி வந்து ஏகாதசி திதி, வளர்க்கிற திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ராசி மேச ராசி. லக்னம் கன்னி லக்னம். லக்னாதிபதி புதன். ஓரை வந்து சூரிய ஓரை. நீங்க எதுல இருந்தாலும் ஒரு தலைமை பதவியில இருக்குங்க. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்வாங்க. நல்ல ஒரு யோகமான ஜாதகம். இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற திசை வந்து சூரிய திசை போயிட்டு இருக்கு சார். 2023 11ஆம் மாசம் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 2029 முடியுது. சூரியன் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பில் இருக்கு. அப்பாவுக்கு பயங்கர வீழ்ச்சி. அப்பா தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் தடை. அப்பாவுக்கு செய்யற தொழிலில் ஒரு லாபத்தை எடுத்து வைக்க முடியாது. அப்பாவுக்கு உண்டான திசை அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. அதே போல நீங்களும் அரசு வேலை அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயத்துல ஏற்பாடு பண்ண தேவையில்ல. வேலை தனியார் வேலையில் போய் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து குரு புத்தி. இந்த குரு புத்தி அப்படிங்கிறது கையிருப்பு பணம், வீடு சம்பந்தமான விஷயம், கடன், தொழில் இதெல்லாம் கொஞ்சம் முடக்கமா இருக்கு. ஸோ சூட்சமாக சுக்கர சீச்சமாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து லவ் போயிட்டு இருக்கு. லவ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். ஸோ இப்போதைக்கு லவ்ல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் யாரை லவ் பண்ணுறவங்களோ அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். மெயினாக இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற திசை அப்பாவுக்கு உண்டான திசை. அப்பாவுக்கு வந்து 2023 11ஆம் மாசத்திலிருந்து கொஞ்சம் தொழில் வீழ்ச்சி, ஒரு லாபம் அப்படிங்கிறது எடுத்து வைக்க முடியல. போட்ட பணமே லாஸ் ஆகுது. போட்ட பணமே திரும்ப வரல. அது போல சம்பந்தம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. எப்படி சார் இருக்கு? அதான் அது போல போயிட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்க. அதே மாதிரி உங்க லவ் அப்படிங்கிறது நல்லபடியாக போயிட்டு இருக்கும். லவ் சக்சஸ் ஆகும். லவ் மேரேஜ் நடக்கும். இப்போ போயிட்டு இருக்கிற இந்த குரு அப்படிங்கிறது 2026 9ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. 2026 9ஆம் மாசத்துக்கு பிறகு சனி புத்தி அப்படிங்கிறது வருது. சனி புத்தி ஒரு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது வருது. ஸோ லவ் மேரேஜ் அப்படிங்கிறது அந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ற மாதிரி வரும். 2027 கடைசி முடியும் போது திருமணம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு புதன் அப்படிங்கிறது வருது. அந்த புதன் அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கும். ஸோ ஆக்சுவலா அப்பா